ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி லேட், லேட்டாக வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கால் யூ லேட்டர், நான் உன்னை பிறகு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் வெரி கைண்ட், அவன் மிகவும் கருணையுள்ளவன், அவன் ரொம்ப கருணையாக எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணுறவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செய்து எனக்கு உதவி செய், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். ஐ லைக் திஸ் ட்ரெஸ், எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபுட் இஸ் டெலிஷியஸ், சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். கேன் ஐ கம் வித் யூ, நான் உன்னோட வரலாமா, நான் உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ கம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டோன்ட் வரி, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம். டேக் கேர், கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம். கம் சூன் அப்படின்னா சீக்கிரம் வரியா அப்படின்னு கேட்குறதுக்கு கம் சூன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைட், வெளியே ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் சம் ஒர்க், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து லெட்ஸ் கோ ஃபார் எ வாக், நாம் நடந்து போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஜஸ்ட் woke up, நான் இப்போ தான் எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் woke up அப்படின்னு சொல்லலாம். ப்ரஷ் யுவர் டீத், பற்களை துலக்கு, பல்ல விளக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லலாம். டேக் ஏ பாத், குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஏ பாத் அப்படின்னு சொல்லலாம். கெட் ரெடி சூன், சீக்கிரம் தயாராகு, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரெடி சூன் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிடு, காலையில் சாப்பாடு சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் கோ அவுட், வெளியே போவோமா அப்படின்னு கேட்குறதுக்கு லெட்ஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். க்ளோஸ் த டோர், கதவை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் த விண்டோ அப்படின்னா ஜன்னலை தர அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் சவுட், கத்தாத சத்தம் போடாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் சவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கீப் குவைட், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் குவைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஐ எம் டயர்டு, நான் வந்து டயர்டாக இருக்கேன், சோர்வாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் டயர்டு அப்படின்னு சொல்லலாம். சிட் டவுன் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சிட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்ட் அப், எழுந்து நில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கிவ் மீ சம் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து வந்து டர்ன் ஆஃப் த லைட், விளக்கை அணை, அதாவது லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து வந்து டர்ன் ஆன் த
ஃபேனை போடுங்க, ஃபேன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து கம் ஹியர், இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து வந்து கோ தேர், அங்கே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டச் இட், அதை தொடாதீங்க, அதை தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பி கேர்ஃபுல், கவனமாக இரு. பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு. ஐ எம் பிஸி ரைட் நவ், நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாத கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் டாக் டு யூ லேட்டர், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன், பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கீப் ஸ்மைலிங், எப்போதும் சிரித்த முகத்தோடு இரு, சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஆன் த வே, நான் கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டெல் எனி ஒன், யாரிடமும் சொல்லாத, யார்கிட்டையும் இது சொல்லாத. ஏதாவது ஒரு சீக்ரெட் சொன்னோம்னா யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து டோன்ட் டெல் எனி ஒன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து தட்ஸ் எ குட் ஐடியா, அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்ஸ் குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ், நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு, ஏதாவது உடம்பு சரியில்லைனா நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து டேக் சம் ரெஸ்ட், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து எவ்ரிதிங் வில் பி ஃபைன், எல்லாமே சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.